காளியத்தா, மாரியத்தா, கருப்பண்ணா, சாமி என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. தாயும் சேயும் தலையில பத்துப்படாம வீடு கொண்டு வந்து சேருங்க. வேலாயி புலம்பி தீத்தா. வீட்டுக்கும் தெருவுக்குமா நடையா நடந்துட்டு இருந்தான். அப்ப தூரத்துல ஒரு கார் வர்றத பாக்குறா. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நடு ரோட்ல ஓடி போய் நின்னுக்கிறான். நின்றுட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு சுரேஷ் கீழே இறங்குறான். ஏமா உனக்கு அறிவு இல்ல, என் கார் தான் கிடைச்சுதா, உழுந்து சாவறதுக்குன்னு வருது பாரு எல்லாம் அப்படின்னதும் வேலாயி பதறி ஓடி போய் அவன் காலில் விழுந்துடுறான். ஐயா சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க, என் பொண்ணு பிரசவத்துக்கு வழியில துடியா துடிக்கிறா, உங்க கார்ல கொஞ்சம் ஏத்திட்டு போய் அந்த பெரிய ஆஸ்பத்திரியில விட்டுருங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க, என் கையில மடியில கிடைச்சதை ஏதாவது கூட கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க, என் பிள்ளைய மட்டும் காப்பாத்திருங்க ராசான்னு காலில் விழுந்துட்டான். சுரேஷுக்கு மனசு என்னவோ போல இருந்தது. அவன் சொன்னான், எந்திரி, இது வாடகைக்கு ஓட்டுற கார் தான், ஒன்னும் கவலை இல்லை, காலையிலன்னா 500 ரூபாய், இப்ப ராத்திரி 1 மணி 700 ரூபாய் கொடுக்குறியா, அவன் பொண்ணை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றான். அவன் உடனே சரிசாமி சரிசாமி கொடுத்துட்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய், அம்மா சுமதி கிளம்பு தாயி, நம்ம கருப்பன் கண்ணு திறந்துட்டான் அந்த பொண்ணு அப்படியே கை தாங்களா கூட்டுக்கிட்டு 2 பை அந்த பிரசவத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கா. அந்த 2 பையும் எடுத்துட்டு வந்து கார்ல அவளை ஏத்திடலாம். ஏத்தி உட்கார வச்ச பிறகு கார் போயிட்டு இருக்கு. சுமதி கத்துங்கத்துறா. ஐயோ என்னால முடியலையே, வலிக்குது, தாங்க முடியல, என் உசுரே போயிட்டா கூட பரவாயில்லன்னு அழுகிறா. வேலாயி பதறி போய், ஐயோ அப்படிலாம் சொல்லாத தாயி, கருப்பனை நினைச்சுக்கோ, எல்லாம் நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேலாயி வேண்டிக்கிறா. அந்த நேரம் கார் போயிட்டே இருந்தது, சட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது நகரவே இல்லை. அப்படியே பதறி போய் வேலாயும் சுமதி கத்துறா, அண்ணே என்ன சீக்கிரம் கொண்டு போங்கண்ணே, என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போங்கண்ணே, என்னால வலி தாங்க முடியலன்னு, எப்படியாவது கொண்டு போங்கன்னு. கேட் போட்டிருக்காங்கம்மா, ரயில் வந்தாதான் நம்ம போக முடியும் அப்படின்னு சுரேஷ் சொல்றான். கேட் திறந்த பிறகு அவன் வேகமா காரை ஓட்டிட்டு போறான். ஐயோ துடியா துடிச்சுக்கிட்டு போறா சுமதி. கார் கதவை திறந்த வேகத்துக்கு சுமதி வலி தாங்காம அப்படியே சுரேஷ் மேல சாஞ்சிடறா. சுரேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கை தாங்கலாம் அவளை உள்ள கூட்டிட்டு போகும்போது அவ அழுத கண்ணீர் இருக்குல்ல, அவன் மேல பட்டு அப்படியே சூடா இருக்கு. அப்படியே அவன் உள்ள கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனதும் அவளை ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டு லேபர் வார்டை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா படம் பேசுன அந்த சுரேஷ் வேலாகிட்ட போய் படத்தை கேட்கணும், வீட்டுக்கு போகணுங்கிறதையும் மறந்து அப்படியே சிலையா நின்னு போயிடுறான். லேபர் வார்டுல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. காப்பாத்துங்க முடியலன்னு கத்தி துடியா துடிக்கிறா சுமதி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்து போச்சு. பயங்கர அலர் எடுத்து கத்துறா சுமதி. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போறாங்க. அதுவும் வேலாயி தவிக்கிறா. சுரேஷும் தவிச்சு போனாங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். சிலையா நின்ன சுரேஷ் அப்படியே கைய குவிச்சு அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் குவாக்னு ஒரு சத்தம். அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த கட்டடத்துல இருக்க அவ்வளவு பேரும் அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஒரு கவிதையில நான் கூட எழுதியிருப்பேன், குழந்தை அழுததற்காக எல்லோரும் சந்தோஷப்பட்ட தருணம் அது ஒண்ணுதான் அப்படின்னு. நிறைய பேர் இதை எடுத்து கையாண்டிருப்பாங்க. அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அழுவாதுன்னு தான் எல்லாரும் வச்சுவாங்க இல்லையா. நிறைய பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் இதை கையாண்டிருப்பாங்க. அப்படியே ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும். வேலாயி அவ்வளவு நேரம் சுயநினைவுல இல்ல, ஓடி வந்து ஒரு சுருக்கு பைய சுரேஷ் கையில கொடுக்குறா. சாமி நீங்க நல்லா இருக்கணும், இதுல 1000 ரூபாய் இருக்கு சாமி, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் கலங்கின மனசோட அப்படியே அதை தடுக்கிறான். என்ன குழந்தை அப்படின்னு கேக்குறான். பொட்டச்சிதான் ஒரு அலுப்போட வேலாயி சொல்றான். அவன் சொல்றான், தாய்மாமன் சீதனமா இந்த மண்ணுல தோண்டின அந்த உசுருக்கு கொடுத்துருங்க, அவங்க குடும்பத்துல உசுரு அது, அந்த மண்ணுல தோண்டின அந்த உசுருக்கு இதை கொடுத்துருங்க, தாய் மாமா சீதனமா இருக்கட்டும் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு கலங்கின கண்ணோட வெளியில போறான். போனா மணி 2:30. அவன் அந்த நேரத்துல ஒரு போன் எடுக்கிறான். ஹலோ, ஆமாங்க, முதியோர் அனாதை இல்லம் தானே, நாச்சியாபுரம் தானே? ஆமா, 4 மாசத்துக்கு முன்னாடி வேலம்மான்னு ஒருத்தவங்களை கொண்டாந்து விட்டேன்ல. ஆமா அவங்க அனாதை இல்லைங்க, என்னோட அம்மா தான், உடனே கிளம்பி இருக்க சொல்லுங்க, நான் கூப்பிட வந்துகிட்டே இருக்கேன். எதிர்முனையில அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட அவன் கேட்கல, போனை வச்சுட்டான். போனை வச்சுட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். அவன் கண்ணுலேருந்து தாரையா கண்ணீர் ஊத்துது. அந்த சட்டையில நினைஞ்சு சுடுது. அந்த கண்ணீருக்குள்ள சுரேஷோட அம்மா கரைஞ்சு போயிட்டு இருக்கா. இதுதான் கதை.
அதாவது புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்தது போதி மரத்தடியில், காந்தியடிகளுக்கு ஞானோதயம் கிடைத்தது அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த போது, சுரேஷுக்கு ஞானோதயம் கிடைத்தது சுமதியின் பிரசவத்தை பார்த்த போது. உங்களுக்கு ஞானோதயம் எப்போது கிடைக்கும், அல்லது ஒரு உணர்வு எப்போது தோன்றும்? எல்லா மனிதர்களுக்கும் ஞானோதயமோ ஒரு உணர்வோ கண்டிப்பாக தோன்றும். அதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா, காந்தியடிகள் உணர்ந்த அந்த தருணத்தில் இருந்து அவர் எழுச்சியோடு நடந்து கொண்டார். புத்தருக்கு உணர்ந்த ஞானோதயம் பெற்ற அப்படிங்கிறோம்ல, உணர்தல் ஞானோதயம் ரெண்டு ஒண்ணுதான். அந்த தருணத்திலிருந்து பயிற்சி எடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் அவர் நிறைய பௌத்த இதை பத்தி சொன்னதெல்லாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் உடனடியாக அதை தொடர போகிறோமா அல்லது பயிற்சி எடுக்க போகிறோமா என்ற நிலையில்தான் நமக்கான ஞானோதயம் இந்த உலகத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க எப்படி? நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊதும் சங்கை ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும். வணக்கம்.